இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசினா, திஸ் ஆல் ஸ்ட்ரென்த். நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். யூ கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகைன். பட் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த உடனே இன்னொரு ஜாக் பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்றேன் அட்வைஸ் சொன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அது வந்து ரொம்ப ஹம்பிளா என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்க இன்டர்வியூஸ், உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா வந்து பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா சொன்னா. நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இப்ப யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன். The stories which you are telling is to next steps. And I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமா தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்து, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேல பேஷனா இருந்துட்டு ரொம்ப அழகா எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா நாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து 6 பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம்.